சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் அவ்வணியின் நம்பிக்கையை பெற்ற தோனிக்கும் இடையே தற்போது விரிசல் அதிகரித்திருக்கும் செய்திதான் கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. அப்படி என்ன அவர்களுக்குள் நடந்தது? வாருங்கள் பார்க்கலாம். ஐபிஎல் அணிகளில் ஒன்றாக சிறந்து விளங்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நம்பிக்கையை பெற்றவர் தோனி. அவ்வணி தொடங்கிய காலத்திலிருந்தே அந்த அணி வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய பங்காற்றி வருகிறார். குறிப்பாக அவரது தலைமையில் அந்த அணி 5 கோப்பைகளை வென்றது. இதற்கிடையே கடந்த சில ஆண்டுகளாக காயத்தால் அவதிப்பட்டு வரும் தோனி 2026 ஐபிஎல் தொடர் முழுவதிலும் விளையாடவில்லை. 19 ஆண்டுகளில் ஐபிஎல் தொடரின் ஒரு சீசன் முழுவதையும் அவர் தவறவிட்டது இதுவே முதன்முறை. இது அவரது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. இந்த நிலையில் காயம் காரணமாகவும் வயதின் காரணமாகவும் அவர் ஓய்வு பெறும் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பங்குகளை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவரது கோரிக்கையை சிஎஸ்கே நிர்வாகம் நிராகரித்ததாகவும் இதனால் இரு தரப்பிற்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது 2008ஆம் ஆண்டிலிருந்து சிஎஸ்கே அணியின் முகமாக விளங்கும் தோனி அணியில் 20 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு வரையிலான பங்கை வாங்க விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சிஎஸ்கே நிர்வாகமோ ஆரம்பத்தில் 3 விழுக்காடு முதல் 4 விழுக்காடு பங்கை மட்டுமே தர முன்வந்திருக்கிறது. பின்னர் தோனி தரப்பில் 18 விழுக்காடு என குறைக்கப்பட்ட போதிலும் நிர்வாகம் 5.5 விழுக்காடுக்கு மேல் வழங்க முன்வராததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவுற்றது. எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் வாய்மொழியாக மட்டுமே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் தோனிக்கும் சிஎஸ்கே நிர்வாகத்திற்கும் இடையே நிலவி வந்த பல ஆண்டுகால உறவிலும் சற்றே சலசலப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக வீரர்கள் தேர்வு தொடர்பான முடிவுகளில் தோனியிடம் ஆலோசிக்கப்படவில்லை என்ற அதிருப்தி இருந்து வந்த நிலையில் இவ்விவகாரம் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன.